வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா குடுமியார் மலை அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனாய குடுமிநாதர் திருக்கோயில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்குது. நம்ம விராலிமலை வழியாக திருச்சிக்கு போகிற வழியில் 20 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க உள்ளது இந்த கோயில். இப்போது குடுமியார் மலை என்று சொல்லும் இந்த கோயில் அந்த காலத்தில், அதாவது பண்டைய காலத்தில் திருநலக்குன்றம், திருநிலக்குன்றம், சிகாநல்லூர், குடுமியார் மலை இப்படி பல பேரில் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் மன்னர்கள் பல மன்னர்கள் இந்த கோயிலை பராமரிச்சிருக்காங்க. முற்கால பாண்டியர்கள், சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், பிறகு வந்த முத்திரையர், இருக்குவேலிர், வானதிராயர், பல்லவராயர், தொண்டைமான் போன்ற சிற்றரசர்களும் இந்த கோயிலை பராமரித்ததாக கல்வெட்டில் எழுதியிருக்குங்க. இந்த கோயில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு நோக்கிய சன்னதியும் 3 திருச்சுற்றுகளும் உள்ளன. முதல் திருச்சுற்றில் கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், சபா மண்டபமும், 2ஆம் திருச்சுற்றில் திருமண மண்டபம், யாகசாலை, மடப்பள்ளி, அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோயிலும், 100கால் மண்டபமும் இருக்குது. திருக்குளம், ஆயிரங்கால் மண்டபம், குடைவரை கோயில், சவுந்தரநாயகி அம்மன் கோயில் இதெல்லாம் 3ஆம் சுற்றில் இருக்குது. இந்த கோயிலின் கட்டமைப்பை பார்த்திங்கன்னா மிக அருமையாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் கட்டியிருக்காங்க. நுணுக்கமான சிற்பக்கலைகளை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது சிற்பங்கள் எல்லாமே. இந்த கோயிலை யார் கட்டினான்னு நேரடி சான்று எதுவும் இல்லை. தேவார திருப்பதிகங்களில் இத்தலம் இடம்பெறாததால் கிபி 7-8ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. சிகாநாதர் கோயிலுக்கு மேற்கு புறமாக 3ஆம் திருச்சுற்று கிழக்கு நோக்கியவாறே குடைவரை கோயில் இருக்குது. இந்த குடைவரை கோயிலை மேலை கோயில் என்றும் சொல்கிறாங்க. குடைவரை கோயிலுக்குள்ள கருவறை, குடைவரை மண்டபம், அர்த்த மண்டபம், முன் மண்டபம் இதெல்லாம் இருக்குது. கருவறை வாயிலில் இடப்புறமாக உள்ள சுவற்றில் வலம்புரி விநாயகரின் உருவம் சிற்பமாக செதுக்கியிருக்காங்க. விநாயகர் சிற்பத்திற்கு மேலே ஒரு நீண்ட சுவத்தில் சதுரமாக இரட்டை கோடுகள் போடப்பட்டு அதில் பரிவாதினி என்று கிறந்த எழுத்துக்களில் எழுதியிருக்கு. இக்கல்வெட்டு இசை கல்வெட்டோடு தொடர்புடையதால் பவாதினி எனும் வீணையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. குடைவரை கோயிலின் வடக்கே மேற்புற பாறையில் 63 சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கி இருக்காங்க. இவர்களின் நடுவே சிவன், பார்வதி இடப வாகனத்தில் காட்சி தராங்க. இது போன்ற அமைப்பு தமிழகத்தின் வேறு எந்த கோயிலும் காண முடியாதுன்னு சொல்கிறாங்க. மலையின் வடக்கிலும் தெற்கிலும் தம்பிக்கிணறு, அன்னக்கிணறு என 2 கிணறுகள் இருக்குது. மலையின் பின்பகுதியில் உள்ள சரிவில் 3 சமண படுக்கைகளும் இருக்குது. குடைவரை கோயிலின் தென்பகுதியில் உள்ள வலம்புரி விநாயகர் சிற்பத்திற்கு இடதுபுறத்தில் 13-14 அடி பரப்புடைய பாறையில் இசை கல்வெட்டு ஒன்றும், வலதுபுறத்தில் தமிழ் கல்வெட்டு ஒன்று இருக்குது. இடப்புறம் உள்ள இசைக்கல்வெட்டு சித்தம் நமச்சிவாய என தொடங்கி 8ற்கும் 7ற்கும் உரிய என முடிகிறது. இந்த இசைக்கல்வெட்டு முதலாக 1904ஆம் ஆண்டு கிருஷ்ண சாஸ்திரி அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டில் எழுத்துக்கள் 7 பகுதிகளாக உள்ளடக்கி மிக தெளிவாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. இசைக்கல்வெட்டை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சிலர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவனால் இயற்றப்பெற்றது என்ற கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் தற்போது உள்ள பல ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்ம பல்லவனால் இதை இயற்றியிருக்கவே முடியாது என்ற கருத்தினை ஆதாரங்களுடன் மறுத்து வருகின்றனர். இவர்களின் கருத்துப்படி பாண்டிய மன்னன் ஒருவனால் இயற்ற பெற்றது என்ற கருத்து வலுத்து வருகிறது. கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 13ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தின் இசைநிலையை குறித்து நிற்கிறது என இசை வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இந்த கல்வெட்டானது இந்தியாவில் உள்ள இசைகளுக்கெல்லாம் தோற்றுவாயாக அமைகின்றது என்பதனை உணர முடிகிறதாம். தற்போது இதனை பாதுகாக்கும் வகையில் தொல்பொருள் ஆய்வுத்துறையினர் ஒரு மண்டபத்தையும் கட்டியுள்ளனர். குடுமியார் மலை கோயிலை ஒரு கலைக்கூடமுனே சொல்லலாங்க. இயற்கை அழகின் ரகசியத்தையும் சிற்பங்களையும் அழகையும் ரசிக்கவே குடுமியார் மலைக்கு ஒரு தடவை நீங்கள் வந்துட்டு போங்க.
இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை நீங்கள் பார்க்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.